வணக்கம். கேசி கோபி அண்ணா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அ இது என்னுடைய 59வது ஜோதிட வீடியோ. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். சரி, கேள்விக்கு வருவோம். அ அ நம் வாழ்க்கை பயணம் கம்ஃபோர்ட்டாக, சௌகரியமாக இருப்பதற்கு நாம் சில விஷயங்களை பின்பற்றுவது சாலச்சிறந்ததாக இருக்கும். ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அ சில அ அ விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது அவர்களுக்கு ஏற்ற நிறம் உள்ள ஆடைகளை அணிவது, அ அவர்கள் எண்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு ஏற்ற எண்களை, அனுகூலமான எண்களை, தேதிகளை, கிழமைகளை அ அனுசரிப்பது. அ அப்புறம் நவரத்தின கல் என்று சொல்லும்பொழுது, அதில் அ 1 அல்லது 2 அவர்கள் அதை அனுகூலமாக இருக்கக்கூடிய அந்த நவரத்தின கல்லை அணிவது. அ அதற்கப்புறம் அ ஒருவருக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் காரகத்துவம் உடைய பெயர்களை உடையவர்களோடு அ இவர்கள் தெரிந்து கொள்வது. அந்த பெயர்களை உடையவர்களை இவர்கள் தெரிந்து கொள்வது. அனுகூலமற்றவர்கள் யார் என்பதையும் இவர்கள் உணர்ந்து கொள்வது. அதாவது எந்த கிரகம் இவருடைய லக்னத்துக்கு அனுகூலமாக இல்லையோ, அந்த கிரகத்தின் காரகத்துவம் உள்ள பெயர்கள் கொண்ட மனிதர்கள். இ இவர் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்படி. இது எல்லாம் நீங்கள் சாத்வீகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இதை அம் இன்னொன்று, இப்பொழுது ஒவ்வொரு லக்னமாக நாம் பார்த்து விடுவோம். அ முதலில் மேஷ லக்னக்காரர்கள் ரிஷபம், கடகம், சிம்மம், தனுசு. இது இவர்களுக்கு இந்த 4 அ அ ராசிகளும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எனவே ஆம் அதாவது சூரியன் சிம்மம் 5 என்பதால் அ ஆரஞ்சு கலர் இவர்களுக்கு கரெக்ட்டாக இருக்கும். மேஷ லக்னக்காரர்களுக்கு. அதே மாரி வெள்ளை சுக்கிரனுடையது. ரிஷபம் என்று சொன்னோம் அல்லவா? 4ஆம் இடம் கடகம். அது முத்து வெள்ளை. அதாவது கொஞ்சம் பியூர் ஒயிட் இல்லாம, கொஞ்சம் மங்கலா இருக்கிற முத்து கலர்ல இருக்கக்கூடிய வெள்ளை. அடுத்தது தனுசு இவர்களுக்கு அனுகூலம் என்று சொன்னதால், குரு அதற்கு அதிபதி. மஞ்சள் நிறம். ஆக இப்படி இந்த ஆரஞ்சு இவர்களுக்கு அதிகமாக உபயோகப்படும். இன்னொன்று, எண்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது, சூரிய பகவானுடைய 1, 10, 19, 28, சந்திரனுடைய 2, 11, 20, 29, குரு பகவானுடைய 3, 12, 21, 30, சுக்கிர பகவானுடைய 6, 15, 24, 33 இப்படி வரும். அதே மாரி கிழமை என்று எடுத்துக்கொள்ளும்போது, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் இவர்கள் மணி என்று அணியும்போது, மாணிக்கம் கல் இவருக்கு அனுகூலமாக இருக்கும். இது. அடுத்தது, இவர்கள் எந்த கிரகத்தின், அதாவது இந்த 4 கிரகத்தின் காரகத்துவம் உள்ள மனிதர்களுடன் சுமூகமாக இருப்பார்கள். அப்படி பார்க்கும்பொழுது, சூரியன் என்றால் மலையும், மலையை சார்ந்த இடமும். அது சார்ந்த காரகத்துவம். சிவன், அதே மாரி ராமர் கூட அந்த இடத்துல வர்றாரு. அதே மாரி பிரபு, ராஜா, அப்பா, அப்பன் இந்த மாரி. இதெல்லாம் அங்க இருக்கிறதுனால ஆசை அப்படிங்கிற விஷயம் கூட அதான். சரி. அடுத்தது சந்திரன் என்று பார்க்கும்பொழுது, அந்த இடத்துல கலை இருக்கும். தாய்மை அந்த மாரி விஷயம். இதெல்லாம் இருக்கும். அடுத்தது
ஆஹ், ரிஷபம் என்று பார்க்கும்போது அழகு, இந்த மாதிரி எல்லாம் வரும். வாகனம், இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதாவது இளமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் இருக்கு. அதனால்தான் அ அ செல்வன், செல்வி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதாவது கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஏஜ் உள்ளவங்கள அப்படி சொல்றாங்க. ஆக அது அது ஒரு விஷயம். இளமைன்றது. இந்த மாரி அ அடுத்தது மலர்கள், இதெல்லாம் கூட அந்த இடத்துல வருது. இது சார்ந்த பேர் லக்ஷ்மி. இது சார்ந்த பெயர்கள் எல்லாம் அங்க இருக்கும். இப்ப தனுசு அப்படின்னா குரு. அந்த இடத்துல தனம், தங்கம் இந்த மாரிலாம் வரும். இப்போ இவர்களுக்கு அனுகூலமானவர்களின் பெயர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கிரகத்திலேயே இருக்காது. அதாவது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இப்படியே இருக்காது. 2ம் கலந்து கூட இருக்கும். இப்போ திருன்னெல்லாம் வருது. ரிஷபம். அப்போ மலையை சார்ந்த இடம் வந்து சிம்மம். அதுவும் இவருக்கு அனுகூலம்ன்றது. திருமலை அப்படி வரும். அப்புறம் எனவே மேஷ லக்னக்காரர்கள் ஆ நீல கலரை ஆ ஆ மறுதலிக்கலாம். 8, 17, 26 சனிக்கிழமை, ஆ அதாவது ப்ளூ சஃபயர் கல்லு, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து மேஷ லக்னக்காரர்கள் அ வேண்டாம் என்று அ ஒதுக்கிவிடலாம். இன்னொன்று அவர் சம்மந்தப்பட்டவருக்கு வேற பேர் இருந்தா, அது இது சம்மந்தமா ஏதானும் அனுகூலமான ராசிகளுடைய பேர் 2 பேர் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை பார்த்துக்கொள்ளலாம். இது இது ஒரு விஷயம். எல்லாமே அனுபவத்தில தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம்னு இருக்கு. ஸ்ருதின்றது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது. யுக்தின்றது வந்து அதை எப்படி நாம உபயோகப்படுத்துறது அப்படின்னு. அனுபவம்ன்றது அ அது எந்த மாரி இருக்கு அப்படின்ற மாரி. ஏன்னா புஸ்தகத்த பார்த்து சமையல் பண்ணும்போது எப்படி இருக்கும். அப்புறம் அப்புறம் அனுபவத்தில நமக்கு தெரியும். அந்த மாரியான விஷயம் இது. சரி. அதாவது புஸ்தகத்த பார்த்து சமையல் பண்ணும்போது, பாயசம் வைக்கும்போது, அது சாப்பிடுறவங்கள பார்த்து எப்படி இருக்குன்னா, சில சமயம் வந்து அவரு சாப்பிட்டுட்டு, பாயசமா? அதாவது இனிமே தான் இதுக்கு பேர் வைக்கணும்னு கூட சொல்லுவார். ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து சிம்மம், ஆ விருச்சகம். இது 2ம் கரெக்ட்டா இருக்கும். சிம்மம்னா, ஆ ஆரஞ்சு கலர். விருச்சகம் அப்படிங்கும்போது சிவப்பு. சிம்மம்ங்கிறபோது 1, 10, 19, 28. விருச்சகம் வந்து 9, 18, 27. அதுக்கப்புறம் மாணிக்கம் வந்து ரிஷப லக்னக்காரங்க போட்டுக்கலாம். அதே மாரி செவ்வாய் பகவானுடைய அ பவழ மாலை, அ கருங்காலி மாலை, நவரத்தின மோதிரம் அல்லது மாலை, இப்படி இவர்கள் அ அனுசரிக்கலாம். அடுத்தது இந்த சூரிய பகவானுடைய காரகத்துவ பெயர்களை கொண்டவர்கள், செவ்வாய் பகவானுடைய காரகத்துவ பெயர்களை கொண்டவர்கள், இவர்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். இது. அ செவ்வாய்க்கிழமை கூட இவருக்கு அனுகூலமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அனுகூலமா இருக்கும். இப்போ அனுகூலமா இல்லாதது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி தான் வராரு. இப்ப அதுவும் அதே மாரி தான். நீலம், ப்ளூ சஃபயர் 8, 17, 26 இந்த மாரி. அந்த அந்த விமலன், அ அது அது மாரி பேர்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணா நீண்டுகிட்டே போயிடும். இப்ப இது ஒரு விஷயம். அடுத்தது மிதுன லக்னக்காரர்கள் வந்து கடகம், கன்னி வந்து இவங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அப்ப அ கடகம் அப்படிங்கும்போது முத்து வெள்ளை, அதாவது டிம்மா இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வந்து இவங்களுக்கு அ அனுகூலமா இருக்கும். பச்சை கலர். கன்னின்னா புதன் பச்சை கலர் இருக்கும். எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2, 11, 20, 29 சந்திர பகவானுடையது. 5, 14, 23, 32 புதன் பகவானுடையது. அ அ சரியாக இருக்கும். அப்புறம் வந்து இவங்க வந்து அ முத்து மாலைய கூட உபயோகப்படுத்தலாம். அப்புறம் மரகத பச்சை கல் வந்து இவங்களுக்கு அனுகூலமா இருக்கும். இவர்கள் வந்து சந்திரனுடைய காரகத்துவம் உள்ள பெயர்களோடும், புதனுடைய காரகத்துவம் உள்ள
பெயர்களோடும் ஆ, அனுகூலமாக இருப்பதை நடைமுறையில், அனுபவத்தில் காணலாம். அடுத்தது இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர் யாருன்னா, சுக்கிர பகவான் காரகத்துவம் உள்ள பெயர்கள் கொண்ட அ மனிதர்கள் வந்து இவருக்கு அந்த அளவுக்கு அனுகூலமாக இருப்பதாக இவர் உணர முடியாது. மேலும் அதே அ அ மனிதர்கள் இந்த புனைப்பெயர், இந்த சந்திர பகவான், புதன் பகவானுடைய புனைப்பெயர் ஏதாவது கொண்டிருந்தால், அது அந்த அளவுக்கு வெளியே தெரியாது. எது ஒன்றும் நமக்கு வெளியே தெரியும்போது தான் அதை பற்றி நாம் உணர்வோம். சரி, இது ஒரு விஷயம். அடுத்தது கடக லக்னக்காரர்களுக்கு சிம்மம், மேஷம் வந்து அனுகூலமாக இருப்பதால், அ சிம்மத்தின் ஆரஞ்சு கலர், மேஷத்தின் சிகப்பு கலர் இவருக்கு ஒத்து வரும். சிம்ம சூரியன் இல்லையா? அவருடைய 1, 10, 19, 28, மேஷம் செவ்வாய் என்பதால் 9, 18, 27. அ அதே மாரி சூரிய பகவானுடைய ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய் பகவானுடைய செவ்வாய்க்கிழமை. இதெல்லாம் வந்து இவருக்கு இதுவா இருக்கும். சூரிய பகவானுடைய காரகத்துவம் பெற்ற பெயர்களை கொண்ட மனிதர்கள், செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் பெற்ற பெயர்களை கொண்ட மனிதர்கள் இவர்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். ஆம், ஆம், மேலும் மாணிக்கம் இவர் அணிந்து கொள்ளலாம், கடகலக்னக்காரர்கள். அதே மாதிரி நவரத்தின மோதிரம் அல்லது மாலை, கருங்காலி மாலை, பவழ மாலை இதெல்லாம் கூட இவர்கள் அணிந்து கொள்ளலாம். அது அடுத்து சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம லக்னமே அவருக்கு உகந்ததாகவும், புத பகவான் வந்து 2, 11க்கு அதிபதியாக இருப்பதால் புத பகவான் வந்து அவருக்கு உகந்ததாகவும் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது சிம்ம லக்னத்தினுடைய ஆரஞ்சு நிறம், புதனுடைய பச்சை நிறம் இவருக்கு தோதாக இருக்கும். எண்கள் என்று பார்க்கும்பொழுது சூரிய பகவானின் 1, 10, 19, 28, புதனின் 5, 14, 23, 32, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, இதெல்லாம் வந்து ஒரு மாணிக்கம் கல் போடலாம், மரகத பச்சையும் போடலாம். அதே மாதிரி சூரிய பகவான் காரகத்துவம் கொண்ட மனிதர்கள், புதன் பகவான் காரகத்துவம் கொண்ட மனிதர்கள் இவர்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். செவ்வாய் பகவானின் காரகத்துவம் கொண்ட மனிதர்கள் இவருக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். என்ற பாதகாதிபதி மேஷம். அதே மாதிரி 9, 18, 27 சிவப்பு நிறம், அதெல்லாம் இவருக்கு சாதகமா இருக்காது. செவ்வாய்க்கிழமையெல்லாம் சாதகமா இருக்காது. இன்னும் நட்சத்திரம் எல்லாம் கூட இருக்கு. அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். இது இந்த அளவுக்கு. கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து கடகம் மட்டும் கரெக்டா இருக்கும். அப்படி பார்க்கும்போது முத்து வெள்ளை சார்ந்த அந்த கலர் உள்ள ஆடைகளை அணியலாம். பச்சை நிறம் கூட அணியலாம். அதே நேரத்தில் 2, 11, 20, 29 எண்கள் சரியாக இருக்கும். மரகத பச்சை இவர் வந்து கல்லை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். எண் வந்து புதனுடைய எண்ணு தான். 5, 14, 23, 32. அதே மாதிரி திங்கட்கிழமை, புதன்கிழமை அனுகூலமாக இருக்கும். சந்திரனுடைய காரகத்துவம் கொண்ட பெயர்கள், புதன் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் உள்ள மனிதர்கள் இவருக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் குரு, சுக்கிரன் இந்த 2 கிரகங்களின் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் உடைய மனிதர்கள் அந்த அளவுக்கு இவருக்கு அனுகூலமாக இருப்பதில்லை. குருவின் காரகத்துவம் கொண்ட பெயர்களை உடைய மனிதர்கள் இன்னும் சற்று அனுகூலமாக இருப்பதில்லை. இதுவும் இந்த புனைப்பெயர் சொன்னோம் அல்லவா, அதில் மாறுபடலாம். அந்த சந்திரன் காரகத்துவம் கொண்ட மனிதர்கள் என்றால் இந்த இடத்துல பௌர்ணமியில் பிறந்திருந்தால் அப்பொழுது அவர்கள் வந்து உதவிகரமாக இருக்கலாம். அப்படி இந்த மாதிரி அந்த பேர் உள்ளவங்களா இருந்தாலும், எந்த பேரு குருவின் காரகத்துவம் கொண்ட பெயர்களா இருந்தாலும் அவர் பௌர்ணமியில் பிறந்திருந்தா கொஞ்சம் மாறும்.
துலாம் லக்னக்காரர்களுக்கு வந்து மேஷம், கடகம் வந்து அனுகூலமாக இருக்கும். மேஷம் இருப்பதால் சிவப்பு, கடகம் இருப்பதால் முத்து வெள்ளை அப்படிங்கிற கலர். அ மேஷம் என்பதால் 9, 18, 27 எண். மற்றும் கடகம் அ என்பதால் 2, 11, 20, 29 அ அது. இவர்களும் வந்து அ அதாவது பவழ மாலை, அந்த மாரி கருங்காலி மாலை, அதே மாரி நவரத்தின அ மோதிரம், மாலை இந்த மாரி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். செவ்வாய் பகவானின் காரகத்துவம் அ உள்ள பெயர்களைக் கொண்ட மனிதர்கள், சந்திர பகவானின் காரகத்துவம் கொண்ட பெயர்களை உள்ள மனிதர்கள் இவருக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சூரிய பகவான் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் உள்ள மனிதர்கள் அனுகூலமற்றவர்கள். அந்த எண்ணில் இந்த துலா லக்னக்காரர்களே பிறந்திருந்தால் 1, 10, 19, 28 பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருக்கும் பட்சத்தில், ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கும் பட்சத்தில், இவருக்கு இந்த துலா லக்னக்காரரே எதிர்நீச்சல் போட வேண்டிய இடத்தில் இருப்பதையும் நாம் இங்கு காணலாம். அது மாரி இவர் எந்த காரணத்தை கொண்டும் மாணிக்கம் கல் போட்டுக்க கூடாது. விருச்சிக லக்னக்காரர்கள் தனுசு, ரிஷபம், சிம்மம் இது வந்து இவர்களுக்கு ஒத்து போகும். தனுசு என்பதால் மஞ்சள் நிறம், குரு அதிபதின்றதுனால. ரிஷபம் வந்து பியூர் ஒயிட் சுக்கிரன் என்பதனால. சிம்மம் வந்து சூரியன் ஆரஞ்சு. இதே மாதிரி 1, 10, 19, 28 சூரியன் எண்களும் ஞாயிற்றுக்கிழமையும், குருவினுடைய 3, 12, 21, 30 எண்களும் வியாழக்கிழமையும், சுக்கிர பகவானுடைய 6, 15, 24, 33 எண்களும் வெள்ளிக்கிழமையும் இவருக்கு ஒத்து வரும். சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் இவர்களுடைய காரகத்துவம் கொண்ட பெயர்களை உடைய மனிதர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். மேலும் இவருக்கு அனுகூலமற்று இருப்பவர்கள் யார் என்றால், சந்திரனுடைய காரகத்துவம் உள்ள பெயர்களை கொண்ட மனிதர்கள் அனுகூலமற்று இருப்பார்கள். மேலும் 2, 11, 20, 29 திங்கட்கிழமை முத்து இது கிட்டெல்லாம் இவர் போகக்கூடாது. தனுசு லக்னக்காரர்கள் மேஷம், சிம்மம் அனுகூலமான இடங்கள். எனவே மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானின் நிறம் சிவப்பு என்பதால், அவருக்கு உரிய நிறம் சிவப்பு என்பதால் அது இவருக்கு அனுகூலமாக இருக்கும். எப்பொழுதும் போல சூரிய பகவானின் ஆரஞ்சு கலர், சூரிய பகவானின் எண்களான 1, 10, 19, 28, செவ்வாய் பகவானின் எண்களான 9, 18, 27, இந்த ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ஆதரவாக இருக்கும். மேலும் தனுசு லக்னக்காரர்கள் வந்து மாணிக்கம் கல் அணிந்து கொள்ளலாம். பவழ மாலை, நவரத்தின மோதிரம் அல்லது மாலை, கருங்காலி மாலை இதையெல்லாம் கூட உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் கொண்ட மனிதர்கள் இவருக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அனுகூலமற்று இருப்பவர்கள் யார் என்று கேட்டால், அதாவது புத பகவானுடைய காரகத்துவம் கொண்ட பெயர்களுடைய மனிதர்கள் இவருக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். 5, 14, 23, 32 புதன்கிழமை இதெல்லாம் இவருக்கு உபயோகப்படாது. மரகத பச்சைக்கிட்டே போகக்கூடாது. மகர லக்னக்காரர்களுக்கு ரிஷபம், கடகம் அனுகூலமானவை. எனவே ரிஷபம் என்று சொல்லக்கூடிய அதிபதியான சுக்கிரன் னுடைய வெள்ளை, மற்றும் கடகம் அதுவும் வந்து வெள்ளை தான். அதே நேரத்தில் கொஞ்சம் டிம்மாக இருக்கக்கூடிய முத்து கலரில் இருக்கக்கூடிய வெள்ளை. அப்புறம் 2, 11, 20, 29 மற்றும் 6, 15, 24, 33 எண்கள் அனுகூலமானவை. இவர்கள் வந்து மகர லக்னக்காரர்கள் வைரம் அணிந்து கொள்ளலாம். அது போலும் முத்து மாலை அது தேவையில்லை, வைரம் அணிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த சந்திர பகவான் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் கொண்ட மனிதர்கள்
அதே போன்று சுக்கிர பகவான் காரகத்துவம் உடைய பெயர்கள் கொண்ட மனிதர்கள் அனுகூலமானவர்கள். இந்த இடத்துல மகரத்துக்கு அனுகூலமற்றவர் யார் அப்படின்னு கேட்கும்போது, செவ்வாய் பகவானின் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் உள்ள மனிதர்கள் அனுகூலமற்றவர்களாக இருப்பார்கள். பாதகாதிபதி அவர்தான். விருச்சகத்துக்கு அதிபதி. ஆ அதே மாரி அவருடைய செவ்வாய்க்கிழமை 9, 18, 27 அவருடைய பவழம் இதுகிட்டலாம் இது பண்ணக்கூடாது. இதுல புனைப்பெயர்ன்றதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனால ஒரேடியா அப்படி இருக்கும்போது சொல்ல முடியாது. டக்குன்னு அனுகூலமா இருக்கும்போது, "என்னங்க நல்லா தானே இருக்காங்க" அப்படின்னா, அவருடைய புனைப்பெயர், அவருடைய பிறந்த டீட்டெயில்ஸ் ஏதானும் வந்து இந்த சுக்கிரனுக்கும், சந்திரனுக்கும் சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது, அது வேற மாரி தான் ரிசல்ட் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த இடத்துல. கும்ப லக்னக்காரருக்கு வந்து சிம்மம் கரெக்ட்டா இருக்கும். அதே நேரத்துல தனுசு, மீனம் அதாவது 2, 11, 7 இந்த மாரி. அதனால சிம்மம்ன்றனால ஆரஞ்சு கலர் 1, 10, 19, 28 மாணிக்கம் போட்டுக்கலாம். அதே மாரி குரு வந்து தனுசு, மீனமா இருக்கிறதுனால மஞ்ச கலர் உபயோகப்படுத்தலாம். 3, 12, 21, 30 வியாழக்கிழமை இது பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சூரியன்றனால அதையும் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாரி சூரியன் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் உடைய மனிதர்கள், குரு பகவானின் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் கொண்ட மனிதர்கள் இவருக்கு அனுகூலமாக இருப்பார்கள். இவருக்கு அனுகூலமாக இல்லாதவர் யார் என்று கேட்டால், சுக்கிரன் காரகத்துவம் கொண்ட பெயர்கள் உள்ள மனிதர்கள் அனுகூலமற்றவர்கள். புனைப்பெயர் விஷயத்தையும் இந்த இடத்துல பார்த்துக்கணும். அப்புறம் இவரு அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து 6, 15, 24, 33 எல்லாம் கூட்டினா 6 வரும். இது வைரம் கிட்ட போகக்கூடாது. வெள்ளிக்கிழமை செட் ஆகாது. மீன லக்னக்காரர்கள் மேஷம், விருச்சகம், கடகம் இது வந்து அனுகூலமா இருக்கும். அதனால சிவப்பு நிறம், செவ்வாய்ன்றதுனால சிவப்பு நிறம் மேஷத்துக்கு அதிபதி, விருட்சத்துக்கு அதிபதி. அதுவும் கடகம்ன்றதுனால முத்து வெள்ளை லைட்டா இருக்கக்கூடிய அந்த மங்களா இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அது வந்து இவருக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். எண்கள் என்று பார்க்கும்பொழுது சந்திரபகவானுடைய 2, 11, 20, 29 செவ்வாய் பகவானுடைய 9, 18, 27 எண்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி சந்திர பகவானுடைய காரகத்துவம் கொண்ட பெயர்கள் உடைய மனிதர்கள், செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் கொண்ட பெயர்கள் உள்ள மனிதர்கள் இவருக்கு வந்து அனுகூலமாக கேட்டால், புத பகவானுடைய காரகத்துவம் உள்ள பெயர் கொண்ட மனிதர்கள் இவருக்கு அனுகூலமாக இருப்பதில்லை. புதன்கிழமை பச்சை கலர் இவர் அவாய்ட் செய்யணும். அப்புறம் வந்து 5, 14, 23, 32 இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருந்தா பாதிப்பார் அந்த ஜாதகரை. அதே போன்று அதே ராசியில் ராகு இருந்தாலும் அந்த கிரகத்தை விட அதிக டிகிரியில் இருந்தாலும் அவர் அந்த கிரகத்தை நோக்கி வருவது போன்று இருக்கும். அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு என்ன செய்வாரோ அதை செய்ய விடாமல் பார்த்து கொள்வார். எனவே அவர் நல்லது செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கும் பொழுது நாம என்ன பண்ணணும், அப்பதான் வந்து கோமேதகம் கல் போட்டு டீஆக்டிவேட் பண்ணணும். இப்படி டீஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு விஷயத்த நம்ம என்ன கவனிக்கணும்னா, அந்த ஜாதகர் வந்து ஞாயிற்றுக்கிழமை 1, 10, 19, 28 இந்த தேதிகள்ல வந்து அவரு ஜனனமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இன்னொன்னு சிம்ம லக்னம், சிம்ம ராசியா இருக்கக்கூடாது. அவர் பேர் கூட சூரியன் காரகத்துவம் கொண்ட பேரா இருக்கும் பட்சத்துல அப்பவும் கொஞ்சம் இதுவா இருக்கும், சரியா சீட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஈஸ்வரன், ராமர் இப்படி பூஜை விஷயத்துல போயிடணும். அந்த ஆன்மீகத்துல பூஜை விஷயத்துல போய் இதுல இருந்து வெளியே வந்துடலாம். இது கேத்துவும் அதே மாதிரிதான்.
ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து 2, 4ல வந்து கேத்து இருந்தா, அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகருக்கு அனுகூலமா இருக்கும் பட்சத்துல, அந்த அ அனுகூலமா இருக்க விடாம இந்த கேத்து செய்வார். இப்ப இவர டீஆக்டிவேட் பண்ணணும்னா, இதே மாரி தான். ராகுக்கு எப்படியோ அதே மாரி தான். ஆ வைடூரியம் போட்டுக்கணும். அவருக்கு கோமேதகம், இவருக்கு வைடூரியம். இதுவும் வந்து எப்படின்னா, அதுல ஒரு விஷயம் வந்து இந்த ஜாதகர் டீஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்றோமே, அந்த ஜாதகர் திங்கட்கிழமை 2, 11, 20, 29 கடக ராசி, கடக லக்னம் இந்த மாரி பௌர்ணமி இதுலெல்லாம் பிறந்திருக்கும்போது, அ அந்த இடத்துல பூஜை விஷயத்துல தான் வந்து அ சந்திர பகவான நல்லா ஆக்டிவேட் பண்ணி, அவரு சத்யநாராயண விரதம் இந்த மாரி எல்லாம் பௌர்ணமியில வருது இல்லையா? அதனால அந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்ணி, நாம கேதுவின் பிடியிலேருந்து தப்பிக்கலாம். நன்றி.